இல்லடி சும்மா இரு. வீடியோ होते हैं அன்பான மாணவர்களே, எல்லாரும் வந்து சேர்ந்து வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 நிமிடத்துல வகுப்போட ஆரம்பிச்சிருக்குது.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மாணவர்களே, தரம் 11க்கான கிளாஸ் நெக்ஸ்ட் பாடத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதுல என்ன ஒரு விஷயம் பண்ணா, நான் அந்த ஜூம் வந்து நான் லைவ் செஞ்சேன். மேக்சிமம் 100 பேர் தான் அட்டாலாம் காட்டுது. நிறைய மாணவர்கள் 250 மாணவர்கள் லிங்க் ஆயிருந்தீங்க. இன்னும் சில மாணவர்கள் ஜோயின்டாக இயலாத கேட்டிருக்கீங்க. என்னன்னா அந்த விஷயத்தை இப்ப நான் கவனிக்கவில்லையே. அதால நான் இப்ப ஜாயின் ஆன 100 மாணவர்களுக்கு கிளாஸ் செய்யணும். உடனே உடனே அதை பே பண்ணி எடுக்கலாம். 300 பேருக்கு செய்யலாமா? பே பண்ண கார்ட்ல பே பண்ண நம்ம செஞ்சாங்க. இப்ப அந்த சிச்சுவேஷன் கஷ்டமா இருக்கு. அப்ப இந்த 100 பேரை வச்சு இந்த கிளாஸை கொண்டு போறேன். இந்த வகுப்புடைய வீடியோ இந்த யூடியூப் சேனல்ல நான் போடுவேன். தேவையான மாணவர்கள் அந்த யூடியூப் சேனல்ல போய் இந்த வகுப்புக்குரிய காணொலியை பெற முடியும். ஓகே, நம்ம வகுப்பு போவோம். அப்ப 2021ஆம் ஆண்டு நீங்க ஓரல் பெஞ்ச் கல்வி பொறுத்தராத சாதன பயிற்சி இருக்கக்கூடிய மாணவர்கள் இவ்வளவு காலமும் தரம் 1லிருந்து தரம் 10 வரை கணித பாடத்தை படிச்சுட்டு வந்திருக்கீங்க. ரெண்டாலும் இனி படிக்க போகின்ற இந்த வருடம் படிக்க போகின்ற பாடங்களுக்கும் ஏற்கனவே 10ஆம் தரத்தில் நீங்க கற்ற பாடங்களுமே பாட பரப்புகளுமே உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமுக்கும் வினாக்களாக அமைய போகின்றது. இந்த 10ஆம் ஆண்டிலையும் 11ஆம் ஆண்டிலையும் காணப்படுகின்ற பாட பரப்புகளை உள்ளடக்கிய வினாத்தாளர்களை பார்ப்பதற்கு, வினாத்தாளர்களை கவனிப்பதற்கு முதல் கட்டமாக நீங்கள் 6ஆம் ஆண்டிலிருந்து 6, 7, 8, 9 ஆகிய ஆண்டுகள் உள்ள கணிதம் சம்பந்தப்பட்ட அடிப்படையான விடயங்கள் உங்களுக்கு தெரிந்தால்தான் மாணவர்கள் 10ஆம் ஆண்டையும் 11ஆம் ஆண்டு பாட பரப்புகளில் விளங்குவதற்கு மிக இலகுவாக இருக்கும். எனினும் இப்ப ஒவ்வொரு ஆட்களும் என்னென்ன கேட்டகரியில இந்த வகுப்புல கலந்து கொண்டீங்க எனக்கு தெரியாது. சில மாணவர்கள் நல்ல கட்டித்தனமான 90 புள்ளிகளுக்கு மேற்பட்ட புள்ளியில பெறக்கூடிய மாணவர்கள் இருந்தீங்க. சில மாணவர்கள் வீக்கான மாணவர்கள் 35, 20 விடவும் குறைவான புள்ளிகளை பெறக்கூடிய மாணவர்கள் இருப்பீங்க. இன்னும் சில மாணவர்கள் நடுத்தர மாணவர்கள் சரியா ஒரு அளவான ஒரு 50, 60 புள்ளிகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய சரியா இதாக இருப்பீங்க. இந்த மாணவர்கள் இருப்பீங்க. ஆனா என்னுடைய வகுப்புகளில் வந்து உங்களுக்கு எதுல இருந்து கொண்டு போக போகிறேன் என்றால், அதாவது அடிப்படையான விடயங்கள் இருந்தா என்னோட இந்த கிளாஸுக்கு வர மாணவர்களுக்கு தெரியும். நான் மேக்ஸ படிப்பிக்கிறேன் எப்படின்னா, புத்தகத்துல உள்ளதை மாத்திரம் படிக்க மாட்டேன். அந்த பாடத்தை விளங்கிக் கொள்வதற்கு அந்த மாணவனுக்கு அந்த மாணவிக்கு என்னென்ன விடயங்கள் எக்ஸ்ட்ராவா தேவைப்படுமோ, அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன விளங்கப்படுத்த வேண்டியிருக்குமோ அப்படியான பாடங்களில் அப்படியான சப்ஜெக்டுகளில் மேலோட்டமாக நான் என்ன விளங்கப்பட்டுதான் அந்த பாடத்தில் உள்நுழைவேன். ஏனெனில் இது கணித பாடம், அது ஜூம்ல படிக்க பொன்னையில படிக்க மிக ஒரு கஷ்டமான ஒரு கடினமான ஒரு பாடத்தினை நான் இலகுவாக விலகிக் கொள்ள வேண்டும் என்றால் அது இப்படியான ஒரு ஜூம் ஒன்லைன்ல செய்யறதால அடிப்படையான விஷயங்கள் அடிப்படையான விடயங்கள் வந்து தெரிந்தால்தான் இந்த பாடங்களில் இலகுவாக உங்களால் விலகிக் கொள்ள முடியல. அந்த வகையில் மாணவர்களே இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, உங்களுக்கு இந்த 11ஆம் ஆண்டு பாடத்தை நான் கொண்டு போகின்ற பட்சத்து அதனுடைய 10ஆம் ஆண்டு கூட தொடர்புடைய ஒரு சில பேசிக்கான விடயம் வந்தாலும் 6ஆம் ஆண்டுலேருந்து 9ஆம் ஆண்டு வரை உள்ள அடிப்படையான கணிதங்கள் சம்பந்தப்பட்ட நீங்க அடிப்படை கணிதங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் அதனை இந்த வகுப்புல விளங்கப்படுத்துவேன். அவை ஒரு ஸ்லோ லேர்னர்ஸ் 35, 30 புள்ளியிலே குறைவாக பெறக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த வகுப்பு மிகவும் பிரயோசனமானதா அமையும் என்று சொன்னேன். அடுத்ததாக நிறைய மாணவர்கள் வெளியூர் மாணவர்கள் இந்த வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். முதலில் என்னை அறிமுகம் செய்கின்றேன். எனது பேர் முகமது சித்தம்பாஸ், காத்தாங்குடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர். மொரட்டு வகையில சில பாஸ் பண்ணி 2019 இருந்து
பகுதி நேரமாக வேலையை செய்து கொண்டு என்னுடைய ப்ரொஜெக்ட்களை கம்பெனி வேலையை செய்து கொண்டு பகுதி வேலையாக நான் ஒரு டியூஷன் சென்டர் நடத்தி வருகின்றேன். குயிஸ் சென்டர் என்று காத்தாங்குடியில் உள்ள மாணவர்களை மேக்ஸ், சயின்ஸ், ஐடி ஆகிய 3 பாடங்களை உள்ளடக்கிய கிரேட் 6 தொடக்கம் கிரேட் 11 வரை மற்றும் ஏலவலுக்கு ஐசிடி அதையும் உள்ளடக்கிய பாடங்களாக நான் என் டியூட்டர்ல கிளாஸ் எடுத்துவாரு. என்னோட இன்னும் 2 ஆசிரியர்கள் என்னோட சேர்ந்து பணியாற்றுகிறார்கள். இந்த ஜூம் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸ் தோற்றுவிக்கணும், இப்படி உருவாக்கணும், 3 கிளாஸ் உருவாக்கணும் என்று ஒரு சில பெற்றோர்கள் தான் ஒரு முன்னிப்பை தந்தாங்க. அதாவது இப்பொழுது காத்தாங்குடி வந்து லாக்டவுன் செய்யப்பட்ட ஒரு பிரதேசமாக இருக்கின்றது. ஏற்கனவே போன வருடம் கூட நிறைய மாணவர்கள் கல்வி நிலைமையில் வந்து ஒழுங்கா நிலைகளிலே நிறைய இடங்களில் சிலபஸ் முடிவதில்லை. சரியா? அதனால வந்து இது இந்த நிலை தொடர்ந்து நீடிக்கும் என்றால் என் பகுதியை சேர்ந்த மாணவர்களுக்கு இனி அவங்க 10ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு ஓரல் எக்ஸாம் பேஸ் பண்றது கடினமாக பேசணும். டைம்ல சிலபஸ் முடிக்கணும், பிள்ளைகள் ரிவிஷன் பார்க்கணும், எக்ஸாம் பேஸ் பண்ணணும், அவை சிலபஸ் முக்கியமா முடித்தெடுக்கணும். அவை இன்னும் பிந்துவதற்கு நேரம் இல்லை என்பதனால் தான் முதலில் என்ன வகுப்பு மாணவர்களுக்கு நான் கட்டணத்தை செலுத்தி வகுப்புகளை ஸ்டார்ட் பண்ணேன். என்றாலும் இப்பொழுது காத்தாங்குடி பிரதேசம் லாக்டவுனில் இருக்கிற காரணத்தினால் நிறைய பொருளாதார பிரச்சனைகள், நிறைய வித்தியாசங்கள், மாணவர்கள் கல்வி நிலைமையில் கேள்விக்குறியாக என்ற ஒரு நிலைமை வருகின்ற பட்சத்தில் தான் என்னால் முடிந்த ஒரு சமூகத்துக்கு என்னால் முடிந்த ஒரு முயற்சியாக இப்படியான ஒரு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து மாணவர்களை வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் வரை, லாக்டவுன் வரை, கிடைத்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் வரை இந்த நெக்ஸ்ட் பாட மாற்றம் இலவசமாக இந்த ஆன்லைன் வகுப்பு மூலமாக நடைபெறும். இதுல உள்ள இது என்னன்னா ஒரு நன்மை வந்து வெளியூர் மாணவர்களும் இதில் கலந்து கொள்ள முடியும். வறிய மாணவர்கள், அதனால் படிக்க ஆர்வம் உள்ள அவட கிளாஸ் போகிற சந்தர்ப்பம் அமையாத மாணவர்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமையும். இப்பொழுது இந்த வகுப்பில் கலந்து கொண்டிருந்த மாணவர்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் ஆசிரியர் மாணவர்கள் நீங்கள் மட்டும் தனியாக இந்த வகுப்பில் பார்க்காமல் உங்கள் நண்பர்கள், உங்கள் பாடசாலை மாணவர்கள், உங்களுடைய அயலவர்கள் இதே தரத்தில் ஓலவல் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவங்க 2-3 பேர் சேர்ந்து பாருங்கள். அப்பொழுதுதான் இன்னும் கூடிய நிறைய பேர் இந்த வகுப்பு மூலம் பிரயோசனம் அடையக்கூடியதா இருக்கும். என்னுடைய எண்ணமும் அதுதான். நிறைய மாணவர்கள் இந்த இலவச வகுப்பு மூலம் பிரயோசனம் அடைந்து கொள்ள வேண்டும் என்றுதான் எந்த அடிப்படையில் இந்த வகுப்பில் ஆரம்பிச்சிருக்கின்றேன். இது உங்களுக்கு ஓலவல் பரீட்சை எக்ஸாம் பேப்பர் வச்சிருந்தேன். ஓலவல் பரீட்சை வந்து உங்களுக்கு 60% தரம் 10ஆம் ஆண்டில் அன்னளவாக 60% வினாக்கள் தரம் 10 40% வினாக்கள் தரம் 12 உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் இறுதி பரீட்சைக்கு வரும். என்றால் மாணவர்களே 10ஆம் ஆண்டில் உள்ள ஒரு சில விடயங்களோட தொடர்ச்சிதான் 11ஆம் ஆண்டில் காணப்படுகிறது. உதாரணத்துக்கு 10ஆம் ஆண்டு தொடைகள், நிகழ்வு, சமன்பாடுகள், அவை வரைவுகள், இப்படியான ஒரு சில அலகுகளை நீங்க கற்றிருப்பீர்கள். அந்த அலகுடைய தொடர்ச்சிகள் தான் 11ஆம் ஆண்டிலேயும் வரும். அந்தந்த அலகுகள் வரும் போது 10ஆம் ஆண்டு அலகுகளை நீங்கள் விரைவாக நீங்க செய்து கொள்வது ஒரு சிறந்ததாக இருக்கு. ஓகே, இதை பாடப்படகு போவோம். எல்லாரும் டிபார்ட்மெண்ட் அவங்க சில ஸ்கூல்ல புக் எடுத்திருப்பீங்க, சில மாணவர்கள் ஸ்கூல் புக் எடுக்காம இருப்பீங்க. அப்ப சில மாணவர்கள் ஸ்கூல் புக் எடுக்காட்டி பிரச்சனை இல்லை. அவங்க குரூப்ல நான் இருந்தீங்கன்னா அதுக்கு பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேவையானவர்கள் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதை பார்த்துக் கொள்ளுங்கள். நானும் ஸ்கிரீன் மூலமாக அந்த புக் பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவேன். ஓகே, இதா ஓகே ஓகே மாணவர்களே, இது இந்த பாடத்துடைய இந்த படிக்க போற பாடத்துடைய பிடிஎஃப் வந்து நம்ம குரூப்லயும் வாட்ஸ்அப்லயும் போட்டிருக்கேன். அதை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. இந்த பாடம் வந்து முதலாவது அழகு வந்து மெய்யெண் என்ற சப்ஜெக்ட்.
எண்களோட வகைகள், எண்கள் தோன்றிய வரலாறு, எண்கள் எவ்வாறு தோற்றம் பெற்றது, எண்களை எவ்வாறு வகைப்படுத்த முடியும், அவருடைய இந்த அளவோடு சம்பந்தப்பட்ட என்னென்ன வகைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் போன்ற விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த முழு பாடப்பரப்பும் காணப்படுகின்றது. ஆரம்பத்தில் முதலாவதாக இன்று நாம் படிக்கின்ற பாடங்கள் எண்களோட வகைகளை மாத்திரமே நாம் படிக்க போறோம். மெய் எண்கள் என்ன, எண்கள் எவ்வாறு தோற்றம் பெற்றது, எண்களுடைய வரலாறை பற்றிதான் இந்த வகுப்பில் நான் சொல்லித்தரப் போகின்றேன். ஓகே, எல்லாரும் வகுப்பிலே தலைங்க கொடுங்க. அழகு ஒன்று மெய் எண்கள். அழகு ஒன்று மெய் எண்கள். மெய் எண்ணை சேர்த்து சொல்லுவாங்க. மெய் எண்கள் எல்லாம் வகுப்பிலே தலைங்க போட்டுங்க. இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் நம்ம அன்றாட வாழ்வில் மாணவர்களே, நாம என்ன செய்யறோம் என்றால், ஒரு கணினியா இருக்கட்டும், ஒரு கணியறிவியா இருக்கட்டும், நம்முடைய கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், நம்முடைய வியாபாரமாக இருக்கட்டும், நம்முடைய கற்றல் செயற்பாடுகளாக இருக்கட்டும், இந்த மனித வாழ்வில அவன வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட அநேக சந்தர்ப்பங்களில் எண்கள் பங்களிப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. எண்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக மனித செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு அவனோட வாழ்வில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. இந்த எண்கள் தோன்றிய வரலாறு, இந்த எண்கள் எவ்வாறு தோன்றிச்சு, இந்த எண்களோட அறிமுகத்தை பார்த்தால் முதலாக பார்க்க போறோம். ஒரு எண்கள் எவ்வாறு தோற்றம் பெற்றுச்சு, மனித குலத்துல மனிதர்களில எவ்வாறு எண்கள் அறிமுகமாச்சுன்னா, இன்றையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 ஆண்டுகளுக்கு முன்னர், 30,000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த மக்கள், வாழ்ந்த மனிதர்கள் அவங்களுடைய பிரதான தொழிலாக பெரும்பாலும் அவங்க பிரதான தொழில் வேட்டையாடுதல், மந்தை வளர்ப்பு, அதே மாதிரி விவசாயம், இப்படியான அதெல்லாம் பிரதான தொழில்களாக இருந்தது. ஆதிகால மனிதர்கள் அவங்களோட பிரதான தொழில் என்ன? ஒன்று வேட்டையாடுறது, வேட்டையாடி உணவு தேவையை நிறைவேற்றிக் கொள்வது, அது மந்தைகளை வளர்ப்பது, அதே மாதிரி விவசாயங்கள் விவசாயத்தை மேற்கொள்வது. இப்படியான ஒரு சில தொழில்கள் தான் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் பிரதானமாக மந்தைகளை வளர்த்தாங்க. ஆடுகள், மாடுகள், ஆடுகளை வளர்ப்பது, மாடுகளை வளர்ப்பதை போட்டு கால்நடைகளை வளர்ப்பதுதான் பிரதான தொழிலாக காணப்பட்டது. எனினும் அவர்களிடத்தில் காணப்பட்ட அந்த ஆடுகளோட எண்ணிக்கை, அந்த மாடுகளோட எண்ணிக்கை, அந்த ஆடுகளோட அளவு, மாடுகளோட அளவு குறைவதனை அவரால் அவதானிக்க முடிந்தது. அதாவது நம்மளோட எத்தனை ஆடு இருக்கு, எவ்வளவு எண்ணிக்கையான மாடுகள் இருக்கு என்பதை அவங்களை அளவிட முடியாமல் அவங்க சிரமத்துக்குள்ளானார்கள். சரி, ஏன்னா அந்த காலத்தில் எண்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்பொழுது அவங்க என்ன விதத்தை பின்பற்றினார்கள் என்றால், அதாவது அவங்களோட மந்தை கூட்டத்தில், ஒரு மந்தை கூட்டத்தில் ஒரு 25 ஆடுகளை அவர்கள் வளர்க்கின்றார்கள் வைத்துக் கொள்ளுமே. அப்பொழுதோ காலை வேளையில் மந்தை கூட்டத்திலிருந்து ஆடுகள் வெளியேறி கூட்டி செல்கின்ற போது எத்தனை ஆடுகள் வெளியேறு என்பதை அளவிடுவதற்காக இவர்கள் கற்களை பயன்படுத்தினார்கள். அதுக்கு ஒரு ஆடு அந்த கூட்டத்திலிருந்து, அந்த மந்தை கூட்டத்திலிருந்து காலை வேலை வெளியேறி செல்லும் என்றால் அவர் ஒரு கல்லை வைப்பார், ஒரு கல்லை வைப்பார். அடுத்தது இன்னொரு ஆடு போகும்போது இன்னொரு கல்லை வைப்பார். இப்படி எத்தனை ஆடுகள் வெளியேறி செல்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி கற்களை கொண்டு என்னது ஆட்டு மந்தை கூட்டங்களை எண்ணினார்கள். அதே போன்று மாலை வேளையில் அந்த ஆடுகள் மீண்டும் திரும்பும் போது அந்த கூட்டத்தில், மந்தை கூட்டத்துக்குள்ள அந்த ஆடுகள் மீண்டும் செல்லும் பொழுது ஒவ்வொரு ஆடுகள் செல்ல ஒவ்வொரு கல்லாக எடுத்து வந்தார்கள். ஏன் இப்படி செஞ்சாங்கன்னா, அவங்களோட காலத்துல இலக்கங்கள் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கப்படவில்லை. அது மட்டும் இல்ல, களிமண்ணுல இப்படி கோடு போட்டு செஞ்சாங்க, இப்படி கோடு போடுவாங்க. இப்படி அவங்களோட கால்நடைகள்ல காணப்படுகின்ற, மந்தை கூட்டத்தில் காணப்படுகின்ற கால்நடைகளோட எண்ணிக்கையை அறிந்து கொள்வதற்காக அக்கால மனிதர்கள் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டனர். ஏனெனும் பிற்காலத்தில் அதிலிருந்து எண்கள் அறிமுகமாயிட்டு, இந்திய அரேபியன்கள்,
அரேபிய எண்கள், உரோம எண்கள் என்று பல்வேறு வகையான எண்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கண்டுபிடிக்கப்பட்ட எண்களிலிருந்துதான் கால ஓட்டத்தில், வருட ஓட்டத்தில், கால ஓட்டத்தில் அதிலிருந்து தான் கணித செயற்பாடுகள் உருவாச்சு. கணித செயற்பாடுகளிலிருந்து இயந்திரங்கள் தோன்றிச்சு. இந்த இயந்திரங்கள் தான் இன்றைய நம்ம கற்ற செயற்பாடுகளுக்கும் மற்ற ஏனைய செயற்பாடுகளுக்கும் கொடுக்கல் வாங்கல், வியாபாரம் எந்த ஒரு விடயத்திலும் எண்கள் நிம்பஸ் முக்கியத்துவமானதாக காணப்படுகிறது. அப்ப எண்கள் இவ்வாறு அறிமுகமாச்சு. அப்ப எண்கள் ஒரு மனிதனுக்கு தேவை ஏற்படுது. எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு ஒரு தேவை ஏற்படும் பொழுதோ அந்த தேவையை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக அந்த மனிதன் முயற்சிப்பார். அந்த தேவையை எவ்வாறு இலவா தீர்க்கலாம், அது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எவ்வாறு தீர்த்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் அவன் யோசித்ததால் தான் இந்த உலகம் நவீனம் அடைந்திருக்கின்றது. நிறைய இயந்திரங்கள், நிறைய கண்டுபிடிப்புகள் உருவாகியிருக்கிறது. இதே போன்று உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் இலக்கத்தை கண்டுபிடிக்கப்பட்டவைதான் இலக்கம். எனவே ஓகே, இனி நாம எண்கள வகையை பார்ப்போம். அதாவது ஆரம்பத்தில் இருந்த வகைகளை இப்பயும் இல்லை. அறிஞர்கள் கால ஓட்டத்துல அறிஞர்கள், கணிதவியலாளர்கள் அவங்கள வரைவிலக்கணத்துக்கு ஏற்றவாறு, அவங்கள அறிவுக்கு ஏற்றவாறு அவங்கள் எண்களை பல்வேறு வகைகளுக்கு உட்படுத்தினர். என்றாலும் இன்று நாள் உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய எண் வகைகள் உங்கள் பாட பரப்பில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய எண் வகைகளை மாத்திரம்தான் கற்றுத்தர போகிறோம். மேலதிகமான விடயங்கள் தேவை, சரியான. ஆனா எண் வகைகளை வகைப்படுத்துவது கால ஓட்டத்தின் வழியாக காலத்துக்கு காலம் அது மாற்றம் அடைந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு கணிதவியலாளரும், ஒவ்வொரு அறிஞரும் ஒவ்வொரு விதமானவாறு எண்களை வகைப்படுத்த தொடங்கினர். என்றாலும் எல்லோராவில் ஏகோபித்த ஒரு சில எண் வகைகளும் உங்கள் பாடப்பரப்பில் உள்ளடக்கப்பட்டிருந்த எண் வகைகளை மாத்திரம்தான் இன்று நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அப்ப எல்லாரும் சிறிய கலைக்கு போடுங்க. எண்களின் வகைகள், எண்களின் வகைகள், எண்களை வகைப்படுத்தல், எண்களை வகைப்படுத்தல். இப்போ எண்கள ஒவ்வொரு வகைகளை நான் கற்பதற்கு முன்னர் இந்த வகுப்புல உங்களுக்கு என்னென்ன வகையான எண் வகைகளை கற்றுத்தரப் போகின்றேன் என்பதை முதலாவதா நான் உங்களுக்கு கற்றுத்தரப் போகின்ற எண்கள் இயற்கை எண்கள். இயற்கை எண்கள், இதனை நாங்கள் எண்ணும் எண்கள் என்று அழைக்கலாம். எண்ணும் எண்கள், எண்ணும் எண்கள் முதலாவது வகையா? எண்கள வகையில முதலாவது வகை இயற்கை எண்கள், எண்ணும் எண்கள். ஆங்கிலத்துல நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ், அது இன்னொரு பேர் கவுண்டிங். கவுண்டிங் நம்பர்ஸ் என்று அழைக்கிறோம். சரியா? ஓகே. இதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய குறியீடாக நாம் எண்ணினை பயன்படுத்துவோம். நேச்சுரல் எண் என்ற எழுத்து இதுக்கு பயன்பட குறியீடாக பயன்படுத்துவோமா? எலிகள் முதலாவது. இரண்டாவது வகையாக நாம் படிக்க போற பிள்ளைகள் முழு எண்கள் அல்லது நிறை எண்கள். முழு எண்கள் அல்லது நிறை எண்கள். சில மாணவர்கள் சொல்லிருக்காங்க இந்த வாய்ஸ் கிளியர் இல்லைன்னு. ஹெட்செட் எடுத்துக்கிட்டா மாணவர்கள் கொஞ்சம் வாய்ஸ் கிளியர் இல்லாம இருக்கு சார், கொஞ்சம் ஹெட்செட் எடுத்துக்கணுங்க, கிளியர் ஆயிக்கும். இரண்டாவது நிறை எண்கள், முழு எண்கள் சொல்லுவாங்களா? இரண்டாவது வகை நிறை எண்கள். ஆங்கிலத்துல இன்டிஜர் நம்பர்ஸ். இன்டிஜர் நம்பர்ஸ் சொல்லுவோம். ஆனா இதுக்கு பயன்படுத்தக்கூடிய குறியீடு பிள்ளைகள் Z.
நிறைய எங்களுக்கு பயன்படுத்த இசட்டா மார்க் பண்ணிக்கணும். மூன்றாவது வகையா நாம் படிக்க போற வேண்டிய விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்கள் ரேஷனல் நம்பர்ஸ் என்று சொல்லுவாங்க. ரேஷனல் நம்பர்ஸ் இதுக்குரிய குறியீடு வந்து Q. ரேஷனல் நம்பர்ஸ் சரி. நான்காவது விடயமாக விகிதமுறா எண்கள். விகிதமுறா எண்கள் இதுக்குரிய ஆங்கில சொல்லி irrational நம்பர்ஸ் என்று சொல்லுவாங்க. இதுல குறியீடு Q dash. நிரப்பி வடிவமா Q dash நிரப்பி வடிவம் போடுவோம் தொடையல்ல அதுல பாருங்க. ஐந்தாவது வகையா நாம் படிக்க போறது மெய் எண்கள். மெய் எண்கள் ஆங்கிலத்துல ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ் இதுக்கு பயன்படுத்த குறியீடு வந்து R. இந்த 5 வகைகளில் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். படிக்க போகும் இயற்கை எண்கள், இரண்டாவது நிறை எண்கள், மூன்றாவது விகிதமுறு எண்கள், நான்காவது விகிதமுறா எண்கள், ஐந்தாவது மெய் எண்கள். இந்த 5 வகையான எண்களை பார்த்துதான் இன்றைய வகுப்பில் இது ஒவ்வொன்றுக்கு எப்படி வரைவிலக்கணப்படுத்துறது, இந்த ஒவ்வொரு எண் வகையிலும் எவ்வாறு நாம் அவதானிப்பதை, அந்த எவ்வாறான எண்கள் இடம்பெறும் என்பதை அவதானிப்பது எவ்வாறு என்று போன்ற விடயங்களையும் செய்து இதுக்குரிய பயிற்சியை நான் செய்வோம். ஓகே, குறியீடு மார்க் பண்ணி கொடுங்க. இந்த 5 வகையும் பார்க்க போறோம். முதலாவது தலைமுறையில விலைகள் இயற்கை எண்கள், எண்ணும் எண்கள் போடுங்க. முதலாவது தலையங்கம் இயற்கை எண்கள், எண்ணும் எண்கள். இயற்கை எண்கள், எண்ணும் எண்கள். உதாரணத்துக்கு அதை அழிக்கனா ஓகே. முதலாவது இயற்கை எண்களை பத்தி பார்ப்போம். அன்பான மாணவர்களே, இயற்கை எண்கள் எண்ணும் எண்கள் என்றால் இப்போ நான் ஒரு வினா ஒன்று கேட்க சும்மா எல்லாரும் நீங்க அந்த வினாவுக்கு ஆன்சர் நினைங்க. ஒரு நீங்க எண்ணுங்க, நம்பர்ஸ் எண்ணுங்க சொன்னா எல்லா மாணவர்களும் எதுல ஆரம்பிப்பீங்க? நம்பர் என்ன கேட்காரு அப்படின்னா 1 2 3 4 5 ரெண்டுமா இல்லையா? இப்படியான நீங்க ஒன்றுல தொடங்கிதான் எண்ணுறீங்க. இந்த எண்களை தான் நம்ம இயற்கை எண்கள் அல்லது எண்ணும் எண்கள், கவுண்டிங் நம்பர்ஸ், எண்ணும் எண்கள் சொல்லுவோம். அப்ப நம்பரை எண்ணுங்க சொன்னோடனே நீங்க எதுல ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 1 2 3 4 5 6 என்று ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்ப இவங்களை தான் நம்ம என்ன செய்வோம் வந்து எண்ணும் எண்கள், இயற்கைகள். 1 2 3 4 ரெண்டு போமா இல்லையா? முடிவுளி வரை எடுப்போம். என்றாலும் இதை தொடை குறிப்பில தொடை வடிவமாக எழுதுங்க, தொடையில எழுதுங்க என்றால் இந்த எண்கள் வகைகளுக்குரிய 1 2 3 இயற்கை எண்ணும் எண்களுக்குரிய குறியீடு வந்து எண்.
அப்ப இந்த எண்ணும் எண்களை தொடையில் குறிப்பிடுக, தொடை வடிவில் குறிப்பிடுக என்ற ஒரு வினா உங்க எக்ஸாமுக்கு வருவதால் நீங்கள் தொடையை எப்படியும் எழுதலாம். தொடை எழுதக்குள்ள கட்டாயமா அங்க சங்கிலி அடைப்பு இட வேண்டும். இந்த அடைப்பு பேரு சங்கிலி அடைப்பு. சரியா? இந்த சங்கிலி அடைப்பை தான் இது தொடைன்னு குறிக்கும். இந்த தொடைக்கு பேர் வைக்கும் போது இந்த தொடையில இந்த எண்ணும் எண்ணோட குறியீடு என்ன குறியீடு என்பா அதை நீங்க பேராக வைக்க முடியும். அப்ப பார்க்கின்ற ஒரு தெரியும் இது என்ன நம்பர், நேச்சுரல் நம்பர், இயற்கை எண்களுக்குரிய தொடை தெரியும். இதுக்குரிய மூலகங்கள் எது வரும், எது ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 4 ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்ப என்ன 1 2 3 4 5 போயிட்டு வைக்க முடியாது. அப்படி சொல்லிட்டு எண்ணிட்டே போலாம். அப்ப ஒரு 3 அப்ப இதுதான் ஒரு இயற்கை எண்களை குறிக்கின்ற தொடை வடிவம். அப்ப அந்த தொடை வடிவத்துக்கு காட்டுறதுக்காக வேண்டி சங்கிலி அடைப்பிட வேண்டும். மற்ற அடைப்பு போட்டு அது தொடைய அமையாது. அதுக்கொள்ளும் தொடைக்கு உரிய ஒரு அடைப்பு, என்ன அடைப்பு, சங்கிலி அடைப்பு. இந்த அடைப்பை தான் போடணும். அந்த அடைப்புக்கு அந்த தொடைக்கு ஒரு பேர் வைக்கலாம். அந்த பேரை அந்த குறியீடா வைப்பது சிறந்தது. குறியீடா அந்த பேரை வைப்பது நமக்கு சிறந்ததாக இருக்கு. சிலபிலே என்றாலும் ஒரு சில நீங்க புக்ஸோக்குள்ள நீங்க சில ஆசிரியர்களோட புக்குகள் நீங்க வாசிக்கும் போது சில புக்குகள்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னா வந்து அவங்க பூஜ்ஜியத்தையும் ஒரு இயற்கை எண்ணா எடுத்திருக்காங்க. ஏன்னா சில கணிதவியலாளர்கள் பூஜ்ஜியத்தை எண்ணா எடுக்கவில்லை என்றாலும் இன்னும் சில கணிதவியலாளர்கள் பூஜ்ஜியத்தையும் ஒரு எண்ணும் எண்ணாக, ஒரு இயற்கை எண்ணாக எடுத்திருக்கின்றனர். அதன் அடிப்படையில நீங்க எழுதக்குறிப்பு எழுதினாலும் அதாவது எக்ஸாம் கேட்க போறீங்க தெரிஞ்சு ஒரு நாலேஜாக தெரிஞ்சுக்கணும். சில கணிதவியலாளர்கள் பூஜ்ஜியத்தையும் ஒரு இயற்கை எண்ணாக கருதுகின்றனர். சில பேர் அப்ப கீழே ஒரு நோட் போடுங்க, எழுதுங்க, பார்த்து எழுதுங்க, இதெல்லாம் பார்த்து எழுதிக்கணும். சரியா? போட்டு கீழே ஒரு நோட் போடுங்க, நோட் போட்டு எழுதுங்க. சில கணிதவியலாளர்களின் நூல்களில் பூஜ்ஜியமும் ஓர் இயற்கை எண்ணாக கருதப்படுகின்றது. சில கணிதவியலாளர்களின் நூல்களில் பூஜ்ஜியமும் ஒரு இயற்கை எண்ணாக கருதப்படுகின்றது. இது கிளியரா? அதுபோல்தான் நீங்க இயற்கை எண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும். இனி 2வது வகைக்கு போவோம். எல்லாரும் தலைங்க கொடுங்க. நிறை எண்கள், முழு எண்கள் 2வது வகையா. இரண்டாவது வகை பார்க்க போறீங்களா? நிறை எண்கள். முழு எண்கள் சொல்லலாம். இன்டிஜர்ஸ் நம்பர்ஸ். குறியீடு வந்து Z பாய்வா ஒரு இன்டிஜர் நம்பர். ஓகே, இப்பொழுதும் நிறை எண்கள் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். அதாவது நம்ம எண்ணக்கூடிய எண்கள் இல்லையா, எண்ணக்கூடிய எண்கள் 1 2 3 4 இப்படி எண்ணுமா இல்லையா? இந்த எண்ணக்கூடிய எண்கள் குறிகளை கொண்டு, என்ன குறி, நேர்குறி அல்லது மறைக்குறியை கொண்டு எழுதப்படலாம். திசையை கொண்டு இல்லையா? இப்படி பிளஸ் அல்லது மைனஸ் குறியுடன் சேர்த்து எழுதப்படுகின்ற எண்கள் எல்லாமே நிறை எண்கள் ஆகும். அதாவது என்ன சொல்றேன்னா வந்து, அதாவது நிறை எண்கள் என்றால் அந்த எண்ணும் எண்களை, சரியா, இயற்கை எண்களை
பிளஸ் அல்லது மைனஸ் குறியுடன் சேர்த்து எழுதப்படுகின்ற முறை. இதுதான் நிறை எண்கள். நிறை எண்கள் பிளஸ் வரலாம், மைனஸ் வரலாம். பிளஸ் 5 வரலாம், மறை 5 வரலாம். நேர் 3 வரலாம், மறை 3 வரலாம். இப்ப நிறை எண்கள்னா தசம எண் அல்லாதவை. தசம இல்லாம முழு எண்கள் இதான் நிறை எண் சொல்லுவோம். இந்த நிறை எண்களுக்கு குறி நேர்லையும் இடம்பெறலாம், மறையிலும் இடம்பெறலாம். உதாரணமா இதை தொடை குறிப்பீடுல நம்ம எழுத போனா தொடை வடிவத்தில் எழுத எப்படி எழுதாமன்னா, உதாரணத்துக்கு சங்கிலி அடைவு போட்டேன். இந்த தொடைக்குரிய ஒரு பேராக இந்த குறியீடை வைக்க நிறை எண்கள். சரியா? நிறை எண்கள் எப்படிங்க 3 டாட் வைத்து மறை 3, மறை 2, மறை 1, 0, 1, 2, 3 இவங்க எல்லாருமே அது மறையை இப்படி இந்த முடிவுல ஸ்டார்ட் பண்ண மறை 3, மறை 4, மறை 5, மறை 6 முடிவெளி வரையும் போகும் மறையில. இந்த நேரையே 3 டாட் ஸ்டார்ட் பண்ண 3, 4, 5, 6, 7 அப்படி முடிவெளி வரையும் போகும். அப்ப என்ன சொல்ல வாருந்தால் மறை முடிவெளியில் இருந்து நேர் முடிவெளி வரை உள்ள எல்லா எண்களும் முழு எண்களும் நேர்லையோ மறையிலையோ எழுதப்படுகின்ற எல்லா முழு எண்களும் நிறை எண்களாகும். இதுல இருந்து மறை முடிவெளியில் இருந்து எதுவரை நேர் முடிவெளி வரை எழுதப்படுகின்ற எல்லா முழு எண்கள் எதுக்குள்ள அடங்கும் என்றால் நிறை எண்களுக்குள் அடங்கும். சில மாணவர்கள் சில கேள்வி தோணும். என்ன கேள்வி? இப்ப நான் சொல்லிட்டீங்க நீங்க அப்ப இந்த எண்களுக்கு பிளஸ் குறிய வரும் ஒன்றுக்கு நேர்லயும் வருது மறையிலும் வருது, 2 நேர்லயும் வருது மறையிலும் வருது, 3 நேர்லயும் வருது மறையிலும் வருது. ஆனால் 0க்கு நேரும் இல்லை மறையும் இல்லை, அது திசை இல்லை, நேர்லையும் இல்லை 0. அப்ப இங்க நிலாதும் 0ம் எதுக்குள்ள அடங்கும்? நிறை எண்ணால் அடங்கும். அப்ப மறை எண்கள் எல்லாம் நிறை எண்ணா வரும், நேரெண்கள் எல்லாமே நிறை எண்ணா வரும். அதோட 3வது வகையாக 0ம் ஒரு நிறை எண்ணாக வரும். இது தெரிந்து கொள்வது சில பேர். ஓகே, கோப்பையில மறை முடிவிலிருந்து நேர் முடிவில் கோப்பை நோட் பண்ணி கொள்ளுங்க. நிறை எண்கள். இப்ப எல்லாரும் கீழே நோட் எழுதிக்கொள்ளுங்க. எல்லா நோட்டை எழுதி கொடுங்க. மறை முடிவெளியில் இருந்து நேர் முடிவெளி வரை உள்ள அனைத்து முழு எண்களும் மறை முடிவெளியில் இருந்து நேர் முடிவெளி வரை உள்ள அனைத்து முழு எண்களும் நிறை எண்களாகும். நிறை எண்களாகும். நிறை எண்களாகும். சரியா? 2வது பாயிண்ட் எழுதிக்கொண்ட மாணவர்களே, 0ம் நிறை எண்களினுள் உள்ளடங்கும். 0ம் நிறை எண்களினுள் உள்ளடங்கும். நிறை எண்களினுள் உள்ளடங்கும். சரியா? ஓகே. இப்ப நிறை எண்களுக்குள்ள 3 வகை இருக்கா? அது செய்தவங்க இப்ப என்ன செய்த பிள்ளைகள் நிறை எண்கள் என்றால் என்ன என்று செய்ய இனி செய்தவர்களது இந்த நிறை எண்களுக்குள்ளையும் 3 வகை இருக்கு. அதை பத்தி பார்ப்போம். சரியா? உட்கார்ந்து நிறை எண்கள் குறியினை Z அலையா
இந்த நிறை எண்களை 3 வகைகளாக வகைப்படுத்த முடியும். முதலாவது வகை பிள்ளைகள் நேர் நிறை எண்கள். நேர் நிறை எண்கள். இரண்டாவது ஒரு வகை வகைப்படுத்த முடியும் மறை நிறை எண்கள். மூன்றாவது ஒரு வகை இருக்கு, அந்த எண் வந்து நேர்குறியும் அல்ல மறைகுறியும் கொண்டிராத பூஜ்ஜியம். யாரு? பூஜ்ஜியம். நேர் நிறை எண்களை மாத்திரம் அதன் நிறை எண்களில் இருந்து நேர் நிறை எண்களை மாத்திரம் வேறாக வேறுபடுத்தி காட்டுவதற்கான குறியீடு எப்படி எழுதப்படும்னா, இந்த Z என்ற குறியீடை போட்டு இந்த குறியீடை போட்டு இந்த வலது பக்கம் மேல் மூலை பிளஸ் போட்டா அது எதை குறிக்கும் என்றால் நேர் நிறை எண்கள் என்பதை குறிக்கும். இந்த நிறை எண்களிலிருந்து மறை நிறை எண்களை வேறு பிரித்து அறிய வேண்டும் என்றால் அந்த Z என்ற குறியீடை போட்டு அந்த வலது பக்க மேல் மூலை நீங்கள் மறை குறியீடை இடும் பொழுதோ இது மறை நிறை எண்கள் என்பதை குறிக்கும். நேரும் மறையும் அல்லாத ஒரு எண் இருக்கும் என்றால் நிறை எண்ணாக இருக்கும் என்றால் அது பூஜ்ஜியமாக. அப்பொழுதோ இதுக்குரிய தொடையாக எழுதி காட்ட சொன்னா எக்ஸாம்ல தொடையாக எழுதி காட்ட சொன்னா நேர் நிறையன் தொடையை எழுதுக. நேர் நிறையன் தொடை எழுதி கேட்டாங்கன்னா நீங்க Z போட்டு வலது பக்கம் மேல் பிளஸ் போட்டுதான் நீங்க என்ன ஒரு தொடை குறிப்பீட்டுக்குள்ள நீங்க நேர் நிறை எண்ணை மாத்திரம் எழுதி காட்டணும். நேர் நிறை எண்களை மாத்திரம் எழுதி காட்டணும். அதே இது உங்களுக்கு மறை நிறை எண்களை எழுதி காட்டுங்க ஒரு வினா கேட்டாங்கன்னா அதே மாதிரி குறியீடை போட்டு வலது பக்க மேல் மூலையில் மைனஸ் போட்டு அன்பது மாணவர்கள் இங்க நீங்க மறை நிறை எண்களை எழுதி காட்டணும். சரியா? இப்படி எழுதி காட்ட தெரிஞ்சுக்கணும். மூணாவது வகையாக நேரும் அல்லாத மறையும் அல்லாத ஒரு எண் சொல்லுங்க. அப்ப நிறை எண் 3 வகை. நிறை எண்ணையும் 3 வகைகளாக பிரிக்கலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எழுதி நோட் பண்ணி கோப்பி. அப்ப இதுவரையில 2 வகையான 2 எண் வகைகளை நாம் பார்த்திருக்கின்றோம். முதலாவது எண் வகை வந்து மாணவர்களை வந்து இயற்கை நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், இயற்கை எண்கள் என்பதையும், இரண்டாவது வகையாக நிறை எண்கள் என்பதை அதன் குறியீடு எப்படி தொடை குறிப்பில் எழுதி காட்ட என்று போன்ற விடயங்களை பார்த்திருக்கிறோம். சரியா? இல்ல ஜஸ்ட் நாலேஜ் தான். இதெல்லாம் வினாவாரது குறைவு மாணவர்களே. உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன் அந்த குறியீடுகள் நான் முடிக்கணும். தொடை பாடம் படிக்கக்குள்ள உங்களுக்கு இந்த குறியீடுகளோட உதவி தேவைப்படும். மற்றபடி இதை தவணை பரீட்சைகளை கேட்பாங்க. ஆனா ஃபைனல் எக்ஸாம்ல இதுதான் கேட்க போறது. ஆனா ஜஸ்ட் இந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். இதை பற்றிய வகைகளும் தெரிஞ்சிருக்கணும். இதை தெரிஞ்சாத்தான் பின்னுக்கு வரக்கூடிய சில வினாக்கள் பின்னுக்கு வரக்கூடிய பாட பரப்பில் உள்ள சில வினாக்களை உங்களால் இலகுவாக விளங்கி செய்ய போவதாக இருக்கு. ஓகே, இது நம்ம மூன்றாவது வகை பார்ப்போம். எல்லாம் தலையும் கொடுங்க. விகிதமுறு எண்கள், ரேஷனல் நம்பர்ஸ். விகிதமுறு எண்கள் அழிக்க மூன்றாவது வகை பார்ப்போம். மூன்றாவது வகையா பார்க்க போறோம். எண் வகை வந்து விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்கள் ஆங்கிலத்துல ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லுவோம். நம்பர்ஸ் சொல்லுவோம். இதுல குறியீடு Q5 Q வந்து குறியீடு
ஏன் இந்த 6 பாவிக்கிறதுன்னா அந்த 6 என்ற கூடி ரியல் நம்பர்ஸ் மெய் எண்கள் பாவிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுறாங்க. அப்ப அங்க 6 என்ற குறியீடு பயன்படுத்துறதுனால இந்த 6 பயன்படுத்தாம Q என்ற குறியீடு பயன்படுத்துறாங்க. நான் தெரியும் விகிதமுறு எண்கள். சரி, இப்போது எல்லாரும் கவனிக்கணுமா? எல்லாரும் எழுத நிப்பாடி போட்டு பார்க்கணும். எனக்கு இதுதான் உங்களுடைய சிலபஸ் வரப்போது முக்கியமான விஷயங்கள். இது தெளிவா விளங்கணும். கவரை பரிதியிலும் வினாக்களாக கேட்கப்படும். தானே? அதாவது விகிதமுறு என்றால் அதை விரிச்சு பார்க்கல விகிதம் சககுரு. விகிதம் சககுரு அப்படின்னா விகிதமா எழுதக்கூடிய விகித வடிவில எழுதக்கூடிய எண் வகைகள் தான் விகிதமுறு எண்கள். விரிவாக சிம்பிளா சொல்ல போனா இந்த விகிதமுறு எண்களுக்கு என்னென்ன எண்கள் உள்ளடங்கலாம் என்று பார்த்தோம்னா பிள்ளைகள், முதலாவது நிறை எண்கள் வரலாம். நிறை எண்கள் ஒரு விகிதமுறு எண்களாக வரலாம். அது பிளஸ்ல வைக்கலாம், மைனஸ்ல வைக்கலாம் பார்த்தோம். அதே மாதிரி பின்னங்கள் வரலாம். அதே மாதிரி தசமங்கள் வரலாம். ஆனா தசமங்களும் வரலாம் என்றதுக்காக வேண்டி எல்லா தசமங்களும் வர வேண்டிய வரலாம். பொதுவாக சொல்றது. அப்ப ஒரு விகிதம் ஒரு எண்ணுக்குள்ள இந்த நிறை எண்கள் இல்லாடி பின்னங்கள் இல்லாடி தசம எண்கள் விகிதமுறு எண்களா அமையும். அதுக்கு நிபந்தனை இருக்கு. அந்த நிபந்தனையை தெரிந்தால்தான் எந்த எண் ஒரு விகிதம் எண்ணாக வரும், எந்த எண் ஒரு விகிதம் முறா எண்ணாக வரும் என்பதை நீங்கள் வேறு பிரித்து அறிவீர்கள். இப்பொழுது விகிதமுறு எண் என்பது பொது வடிவத்தை செல்லும். ஒரு விகிதமுறு எண் என்ன இப்படித்தான் இருக்கும் என்று ஒரு பொது வடிவம் இல்லையா? உதாரணத்துக்கு கிராஃப் படிச்சிருக்கீங்க. கிராஃப்ல பொது வைசமன் எம்எக்ஸ் என்ற ஒரு வடிவம் படிச்சிருக்கீங்க. வைசமன் எம்எக்ஸ் சி என்ற வடிவம் படிச்சீங்களா? இதே மாதிரி இப்ப இது ஒரு கிராஃபுக்குரிய வடிவம். நம்ம சமன்பாட்டுக்குரிய இது படிச்சா மாதிரி படிச்சீங்க இல்லையா? அதுக்கு வடிவம் படிச்சீங்க பத்தாமாங்க. அதே மாதிரி ஒரு விகிதம் ஒரு எண் என்றால் இந்த வடிவத்தான் இடம்பெறும் என்பதனை வகை குறித்து காட்டுவதற்காக வேண்டிய ஒரு வடிவம் இருக்கின்றது. அப்ப ஒரு விகிதம் ஒரு எண்ணை வகை குறித்து காட்டக்கூடிய வடிவம் என்னென்றால் P இன் Q என்று போட்டுக்கிறோம். P இன் Q. அதாவது இங்க P என்ற ஒரு எண்ணும் ஒரு Q என்ற எண்ணும் நிறை எண்ணாக இருக்கணும். P என்ற எண்ணும் ஒரு Q என்ற எண்ணும் முதலாவது நிபந்தனை நிறை எண்ணாக இருக்கலாம். எண்ணாக இருத்தல். இரண்டாவது நிபந்தனை இங்க பகுதி எண்ணாக எழுதப்படுகிறது. யார் பகுதி எண்? ஒரு பின்னம் என்று வரக்குள்ள இரண்டு பகுதி, ஒன்று பகுதி எண், இன்னொன்று பகுதி எண். கீழே வரக்கூடியது வந்து பகுதி எண்ணா இருக்கும். அந்த பின்னத்துல மேல காணப்படுவது பகுதி எண்ணா இருக்கும். அப்பொழுது இந்த பகுதி எண் வந்து not equal to 0 அப்படின்னா பூஜ்ஜியமாக இருக்கக்கூடாது. not equal to 0 இந்த சமனை போட்டு இப்படி பெற்று அப்படின்னா not equal to சமன ஈக்குவல் இல்லையா? அப்ப சமனை போட்டு பெற்றதுல not equal to 0 அப்படி என்ன அர்த்தம்னா இங்க பகுதி எண்ணா வரக்கூடிய அந்த நிறை எண் பூஜ்ஜியமாக இருக்கக்கூடாது. இந்த இரண்டு நிபந்தனைகளையும் பின்பற்றி இந்த வடிவில் எழுதக்கூடிய எல்லா எண்களையும் நாங்கள் விகிதமுறு எண்கள் என்று அழைப்போம். உதாரண செல்லுதலுக்கும் இன்னும் டீப்பா விளக்குவார். இப்பொழுது படிக்கிறதால கொஞ்சம் சொல்லுவாரு. உதாரணங்கள் சொல்லி விளக்கப்படுறது இன்னும் நல்லா டீப்பா விளக்கும். நினைவில் வச்சுக் கொள்ளுங்க மாணவர்களே. அதாவது ஒரு எண்ணை நாம் அது விகிதமுறு எண் என்று செல்ல வேண்டும் என்றால் அந்த விகிதமுறு எண் P என்கிற Q இல்ல Qவில் P என்ற வடிவில் எழுதக்கூடியதாக இருத்தல் வேண்டும். அவ்வாறு எழுதும் போது என்ன செய்யணும்னா இந்த Pக்கு எழுதக்கூடிய எண்ணும் Qவா எழுதக்கூடிய எண்ணும், அதாவது தொகுதி எண்ணா எழுதக்கூடிய எண்ணும் பகுதி எண்ணா எழுதக்கூடிய எண்ணும் ஒரு நிறை எண்ணாக இருத்தல் வேண்டும். இது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை
இங்கு பகுதி எண்ணா எழுதக்கூடிய அந்த Q என்ற எண் வந்து எப்போதும் பூஜ்ஜியத்தை இல்லாம வேற என்ன அது நேர்ல இருக்கலாம் மறையில இருக்கலாம் நேரா இருக்கலாம் அல்லது மறையா இருக்கலாம் ஆனால் பூஜ்ஜியமாக இருக்கக்கூடாது ஏன் நிறை எண்கள் ஏன் இந்த நிபந்தனை சொல்றேன்னா நிறை எண்கள் எங்க குறிப்போம் அடுத்தது 3 வகையா நிறை எண்கள் 3 வகை என்ன நேர் நிறை எண்கள் மறை நிறை எண்கள் திசையே இல்லாம குறிய இல்லாத ஒரு நிறை எண்ணுக்கு பூஜ்ஜியம் நிறை ஆனா அதுல பி வந்து வரலாம் இந்த பி என்றது என்ன வரலாம் நேர் நிறை எண்ணா வரலாம் மறை நிறை எண்ணா வரலாம் பூஜ்ஜியமாக வரலாம் தொகுதி எண்ணா வரக்கூடியது எதுவாகவும் வரலாம் ஆனால் பகுதி எண்ணா வரக்கூடிய அந்த நிறை மாத்திரம் ஒன்று நேராக இடம்பெறலாம் அல்லது மறையாக இருக்கலாம் ஆனால் எதுவாக இருக்க முடியாது பூஜ்ஜியமாக இருக்க முடியாது பூஜ்ஜியமாக இருக்க முடியாது சரியானே இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க நோட் சொல்லுங்க உதாரணம் சொல்லி பண்ணலாம் கலர் பென் பாருங்க 2-3 கலரால விரிவா எழுதும் போது உங்க இன்னும் எக்ஸைல புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு சரி கீழே எழுதிக்கொள்ளுங்க முதலாவது பாயிண்ட் எழுதுங்க முதலாவது பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்களே P இங்கு Q எனும் வடிவில் Qவில் P எனும் வடிவில் எழுதப்படக்கூடிய எண்கள் யாவும் Qவில் P எனும் வடிவில் எழுதப்படக்கூடிய எண்கள் யாவும் விகிதமுறு எண்களாகும் எழுதப்படக்கூடிய எண்கள் யாவும் விகிதமுறு எண்களாகும் சரியா நிபந்தனை இதுல நீங்க எழுதிட்டீங்கன்னா நோட்ஸ செல்லுல நிபந்தனை 2 இருக்கா இதான் 2 நிபந்தனை இந்த 2 நிபந்தனை திருப்தி செய்யறவை உதாரணத்தை பார்ப்போம் இதை கவனிங்க இந்த எழுதுறேன் இடங்கால மேல அழிக்க நான் முதலாவது உதாரணம் பிள்ளை நான் சொல்றேன் 2-7 இது ஒரு வீதமுறு எண்ணா இல்லைன்னு பாக்குற இவர் யாரு பி இவர் யாரு கியூ ஓகே அப்ப பியும் கியூயும் என்ன நிறைய முதலாவது நிபந்தனை திருப்தி செய்யப்பட்டுட்டு இரண்டாவது நிபந்தனை பாப்பமே என்ன நிபந்தனை கியூ வந்து பூஜ்ஜியமா இருக்க கூடாது கியூக்கு விட 2 பூஜ்ஜியம் இல்லை அப்படின்னா இவர் என்ன எண் ஒரு விகிதமுறு எண் உதாரணமாக பண்ணுங்க உதாரணம் உண்டு இரண்டாவது உதாரணத்தை பார்க்கணும் 2 மறை 3 எடுத்துக்கோமே இவர் ஒரு விகிதமுறு எண்ணா இல்லைன்னு செக் பண்ணி பார்ப்போம் மேல தொகுதி எண்ணா எழுதக்கூடிய யாரு பி பகுதி எண்ணா எழுதக்கூடிய யாரு கியூ ஓகே முதலாவது நிபந்தனையை திருப்திப்படுத்துது என்ன பியும் கியூயும் நிறைய எண்ணா அது நேரா வரலாம் மறையாம வரலாம் பிரச்சனை நேரா வரலாம் மறையாம வரலாம் அப்ப கியூவும் பியும் நிறைய எண்ணா முதலாவது நிபந்தனை திருப்தி செய்யப்பட்டுட்டு இப்போ இரண்டாவது நிபந்தனையை பார்ப்போம்
ரெண்டாம் நிபந்தனை எப்படி Q வந்து பூஜ்ஜியமாக இருக்கக்கூடாது. Qக்கு வந்து 2 பூஜ்ஜியமாக இல்ல, அவை இது ஒரு விகிதமுறு எண். விகிதமுறு எண். சரிங்களே? அப்ப இன்னொரு வகம் 3.7 விகிதமுறு எண்ணா ஒரு தசம எண் தசம் தான் 3.7 ஒரு விகிதமுறு எண்ணா ஆமா இல்லையாண்டா நிறைய மாணவர்கள் பார்ப்பாங்க இந்த வடிவில இல்லை இந்த கியூவில் பி என்ற வடிவில் இது எழுதப்பட்டில்லை இது தசமமா வந்திருக்கு ஆவை இது வீதமுறு எண் இல்லை என்று ஒரு பிழையான விடையை எடுக்க முயற்சிப்பார்கள். ஆனா நீங்க உன்னிப்பாக கவனிக்கணும் இந்த 3.7 என்ற ஒரு தசமத்தை நாம் எவ்வாறு எழுதி கொள்ள முடியும்? 10 37 என்று எழுதிக் கொள்ள முடியுமா இல்லையா? 10 37 37 என்ற எண்ணை 10 வகுக்கும் போது வருகின்ற விடைதானே 3.7. அப்ப இந்த இதுல எழுதப்பட்டதும் இந்த இதுல எழுதப்பட்டதும் ஒன்றுக்கு ஒன்று சமனா இல்லையா? அப்ப சமன் என்ற ரீதியில அப்ப இது என்ன வடிவில் இருக்கு? பி இங்க கியூ வடிவிலான் இருக்கு. அவசரப்பட்டு இது பி இங்க கியூ வடிவில இல்லை என்று போட்டு கூட போடுறது. விகிதமுறு என்ன வராது என்று வீதமுறு என்ன வராது என்று முடிவெடுத்துல பிழையான ஆன்சர் அது. சரியான ஆன்சர் என்னன்னா அது எப்படிதெல்லாம் எழுதலாம் என்று கொஞ்சம் யோசிக்கணும். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து பாடமாக்கி மனனம் செய்யக்கூடிய சப்ஜெக்ட் இல்ல. திங்க் பண்ணணும், ஒரு சிந்தனையில விரிவாக்கணும். இதுல எந்த வடிவில எழுதலாம், இந்த வடிவில எழுத முடியுமா இல்லையா என்று யோசிக்கணும். எழுத முடியும். எப்படி எழுத முடியும்? 10 37 என்று எழுத முடியும். ஏன் 10 37 37 10 வகுத்த விட 3.7 இரண்டுமே சமந்தான். ஆகவே இப்ப இங்க பாருங்க இவர் வந்து பி இவர் வந்து கியூ. அப்ப இந்த வடிவில் இருக்கா இல்லையா? பியும் கியூவும் நிறை எண்ணா இல்லையா? கியூ வந்து 0 வர 10 வந்து 0 அப்ப இவன் என்னையே இவன் 3.7 என்ன ஒரு விகிதமுறு என்றால் 3.7 ஒரு விகிதமுறு எண்ணாக அமையும். இன்னொரு உதாரணம் பார்ப்போம். உங்களுக்கு சும்மா ஒரு நம்பர் 5 5 விகிதமுறு எண்ணா இல்லையான்னு கேட்டான். சரியா? சரி 5 இது ஒரு விகிதமுறு எண்ணா இல்லையா? ஓகே எல்லாம் பார்த்து இதுக்கு ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணு போடுற இந்த வடிவில இல்லையே, அப்ப இது விகிதமுறு எண் இல்லை என்று பிழையான ஆன்சர் எடுக்கக்கூடாது. நேரம் யோசிக்கணும். இதை இந்த வழியில் எழுத முடியுமா? முடியும். எப்படி? நமக்கு தெரியும் எல்லா எண்களையும் கீழே ஒரு நேர் ஒன்று பிரிச்சுட்டு இருக்கான்னு படிச்சிருக்கீங்க சின்ன கிரேட்ல. ஒரு எண்ணுக்கு முன்னால ஒன்று இருக்கிறாரு, ஒரு எண்ணை ஒன்று பிரித்து கொண்டு இருக்கார் என்று படிச்சிருக்கீங்க சின்ன கிரேட்ல. அப்ப இதை எவ்வாறு எழுத முடியும்? நாம இந்த 5 என்பதை நாம் எப்படி எழுதலாம்? 5 கீழே 1 என்று எழுத முடியுமா இல்லையா? இந்த 2 விடையும் சமந்தானே. 5 1 வகுக்கும் போது விடை 5 தானே. கொஞ்சம் வாங்க அதான் செஞ்சது. ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. வாங்கக்கூடிய அதான் கிளாஸ் தொடர்றேன். அந்த பாட்டு எழுதி கொண்டு
ஓகே பாப்போம். அப்ப 5 என்ற ஒரு நிறை எண்ணம் தெரியும். அப்ப 5 என்ற ஒரு நிறை ஒரு விகிதம் முறை என்ன வரும்? ஏன் வரும்? இந்த 5 எப்படி நம்ம எழுத முடியும்? 5 கீழ் 1 என்று எழுத முடியும் அல்லவா? 5 கீழ் 1 என்று எழுதினாலும் விட 5 தானே. அப்ப பாருங்க, அப்ப இவர் வந்து பி, இவர் வந்து கியூ. அப்ப பியும் கியூவும் நிறை என்ன ஆயிருக்கின்றது? முதலாம் நிபந்தனை சரி. Q வந்து 0 இல்ல, 1 தான் இருக்கு. அப்ப 2ஆம் நிபந்தனையும் சரி. ஆகவே இவர் ஒரு விகிதமுறு எண். அப்ப நாம் இந்த 2 நிபந்தனையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த 2 நிபந்தனையும் திருப்தி செய்தால்தான் அவர் விகிதமுறு எண். இந்த 2 நிபந்தனைகளும் ஒன்றை திருப்தி செய்து ஒன்று பிழையா வந்தாலும் அவரை விகிதமுறு எண்ணாக கருத முடியாது. 2 நிபந்தனைகளும் சரியாக இருக்க வேண்டும். அப்ப நான் என்ன செய்ய, ஒரு விகிதமுறு எண்ணாக பொதுவாக என்ன எண்கள் இடம்பெறலாம்? நிறை எண்கள் இடம்பெறலாம். பாருங்க, நிறை எண்கள் இடம்பெறலாம், பின்னங்கள் இடம்பெறலாம், பின்னங்கள் இடம்பெறலாம், தசமங்களும் இடம்பெறலாம். தசமங்களும் இடம்பெறலாம். அப்ப பொதுவாக விகிதமுறு எண்ணாக எவை இடம்பெறலாம் என்றால் நிறை எண்கள் இடம்பெறலாம், பின்னங்கள் இடம்பெறலாம், தசமங்கள் இடம்பெறலாம். இவை மூன்றும் இடம்பெற வேண்டுமாயின் இந்த மூன்றினையும் நாம் இந்த வடிவத்தில் எப்படி மாற்றியாவது இந்த வடிவத்தை எழுதக்கூடியவாறு இருக்க வேண்டும். அதோடு இந்த 2 நிபந்தனைகளையும் திருத்தி செய்கின்றவையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவைகளை விகிதமுறு எண்களாக எம்மால் எழுதி கொள்ள முடியும். ஓகேவானே? சரி, ஒரு விதிவிலக்கான ஒரு பிரச்சனை உண்டாகக்கூடிய யோசிப்பதற்கு மாணவர்களுக்கு பிழையா யோசிக்கக்கூடிய ஒரு சில வினாக்களை ஒரு உதாரணத்தை செஞ்சார். பாருங்க, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்களா? பின்னாடி இந்த உதாரணத்தை சொன்னாங்க. பாப்போம். 0 3 0 இல்ல இப்படி 3 கீழ் 0 இப்படி தந்து கொடுக்கும். பிரிக்கதாடா பிரிக்கனா வாழ்க்கை தந்து போட்டு இது விகிதமுறு எண்ணா, இது விகிதமுறு எண்ணான்னு கேட்க. இந்த இடத்துல சில மாணவர்கள் பிழையாக சிந்திப்பார்கள். சரியா? கவனிங்க பிள்ளைகள். நிபந்தனை வடிவம் பி கியூ, பி ஓகே, இவரு பி இருக்காரு, இவரு கியூ, வடிவம் ஓகே. இவரு பி இருக்காரு, இவரு கியூ, வடிவம் ஓகே. நிபந்தனை செக் பண்ணி பார்ப்போம். பி
கமா Q ரெண்டுமே நிறை எண்ணா இருக்கு. ஓ P பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு நிறை எண், Q மூணு மூணு ஒரு நிறை எண். அப்ப முதலாளி நிபந்தனை சரியாக முதலாளி நிபந்தனை சரியாக மூன்று. ஓ அப்ப P வந்து ஒரு நிறை எண், Q பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு நிறை எண் தானே. அப்ப இதுக்கு முதலாளி நிபந்தனை சரி. அப்ப ரெண்டு பேருக்கு முதலாளி நிபந்தனை திருப்திப்படுத்தப்படுது. இப்ப ரெண்டாவது பார்ப்போம். ரெண்டாவது எப்படிப்பட்டால்னா Q வந்து பூஜ்ஜியமாக இருக்க கூடாது. தெரிஞ்சு பாப்பே. ஓ Q வந்து மூணு, Q வந்து பூஜ்ஜியம் இல்லதானே. அப்ப இவரு விகிதமுறு எண் சரி. P வந்து பூஜ்ஜியம் வரலாம், நேர்மறையா வரலாம். P எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் Q வந்து நேராகவும் மறையாகவும் மாத்திரம்தான் வரணும். பூஜ்ஜியமாக வரக்கூடாது. பூஜ்ஜியமாக வரவே கூடாது. அப்ப இங்க Q பூஜ்ஜியமாக வரல. சரி. P நேராக வரலாம், மறையாக வரலாம், பூஜ்ஜியமாக வரலாம். அப்ப ரெண்டு நிபந்தனை இவர் திருப்திப்படுத்துறாரு. அவை இவர் என்ன எண் ஒரு விகித முறை எண். சரி. இவரை பார்ப்போமே. P வந்து ஒரு நிறை எண், Q வந்து ஒரு நிறை எண் தான். சரி. ஆனா எங்க ப்ராப்ளம் இருக்கு? ரெண்டாவது நிபந்தனை ப்ராப்ளம் இருக்கு. Q வந்து பூஜ்ஜியமா இருக்க கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கா. Q வந்து பூஜ்ஜியமா இருக்கு. Q வந்து பூஜ்ஜியமா வந்தா இது நிறை எண்ணா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த நிபந்தனைகளை திருப்திப்படுத்தவில்லை. ஆவை இவர் என்ன இல்லை விகித முறு எண் அல்ல. விகித முறு எண் அல்ல. அப்ப இதையும் உதாரணம் இது தெரிய பொருள் புரிய பொருள். இது விகித முறை என்ன வராது. என்ன காரணம்? இது காரணம் Q ஈக்குவல் டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் வருது. அப்படி வந்தா அது விகித முறை எண்ணாக அமையாது. மார்க் பண்ணி கொடுங்க. இதோட விகித முறை எண் விடயங்கள் உங்களுக்கு முடிவடைந்தது. அடுத்த வகை விகித முறா எண்களை பற்றி பார்ப்போம். இதுல சின்ன ஒரு விஷயம் ஒன்று மிஸ் ஆகிட்டு அதையும் சொல்லித்தாரேன். உதாரணத்தை இன்னும் சொல்றேன். நிறை எண்களாக வரக்கூடிய நிறை வர்க்க எண்களும் விகிதமுறு எண்ணாகும். ஆன்சர் நிறை எண்ணாக வரக்கூடிய நிறை வர்க்க எண்களும் விகிதமுறு எண்ணாகும். உதாரணத்துக்கு சொன்ன பிள்ளைகள் வர்க்கமூலம் 25. வர்க்கமூலம் 25. இதுக்கு எல்லாருக்கும் வர்க்கிச்சமண்டா வர்க்கமூலம் எடுத்த மண்ட பிள்ளைகள் விட 5 எழுதுங்களா இல்லையா? 5. அப்ப இந்த 5 நம்ம எவ்வாறு எழுத முடியும்? 5 கீழ் 1 P இங்கு Q எழுத முடியுமா இல்லையா? அந்த வகையில வர்க்கமூலம் 25 ஒரு எண் விகிதமுறு எண்ணா ஒரு விகிதமுறு எண். சரியா? ஓகே. அதே மாதிரி உதாரணம் மார்க் பண்ணிக்கோங்க. வர்க்கமூலம் 36, வர்க்கமூலம் 9, வர்க்கமூலம் 100. இது எல்லாமே பிள்ளைகள் விகிதமுறு என்றுதான். ஏன் இதுக்கு விட 6, அப்ப இது 6 ஒன்று எழுதலாம். P இங்கு Q எடுத்து எழுதலாம். இதுக்கு விட 3 ஒன்று எழுதலாம். இதுக்கு விட 10 ஒன்று எழுதலாம் இல்லையா? அப்ப இது எல்லாத்தையுமே P இங்கு Q எடுத்து எழுதலாம். இவை எல்லாமே விகிதமுறு எண்கள். என் தலைப்பு பார்ப்போம், பிரச்சனை பார்ப்போம். வர்க்கமூலம் 2, வர்க்கமூலம் 3, வர்க்கமூலம் 5,
வர்க்கமூலம் 7, வர்க்கமூலம் 10. இவங்களுக்குரிய விடைகள் என்ன எண்ணா இருக்க முடியாது, விகிதமுறு எண்ணா இருக்க முடியாது. ஏனெனில் இந்த எண்களை நீங்கள் வர்க்கமூலம் காணும் பொழுதோ உங்களுக்கு நிறை எண் விடையாக பெறப்படாது. இவங்களுக்கு நீங்க வர்க்கமூலம் காணும் பொழுது என்ன விடை வந்து நிறை எண் விடையாக வந்துச்சு, முழு எண் விடையாக வந்துச்சு. ஆனால் இப்படியான எண்களுக்கு நீங்கள் வர்க்கமூலம் காணும் பொழுதோ இவங்களுக்கு நிறை எண் விடையாக பெறப்பட மாட்டாது. அந்த வகையில இவங்க எல்லாமே என்ன எண்கள்னா விகித முறா எண்கள், விகித முறா எண்கள். அப்ப இந்த வர்க்கமூலம் போட்டு வர எண்கள் சில எண்கள் விகித முறு எண்களாக வரும், சில எண்கள் விகித முறா எண்களாக வரும். யாரு விகித முறு எண்களாக வருவாங்க, அவங்களோட வர்க்கமூலம் கண்டு வார அந்த விடை நிறை எண்ணாக வரக்கூடிய எண்கள், எண்களின் வர்க்கமூலங்கள் எல்லாம் விகிதமுறு. வர்க்கமூலம் எடுத்த விடை முழு எண்ணாக வராத எண்களின் வர்க்கமூலங்கள் எல்லாமே விகித முறா எண்கள். இதை மார்க் பண்ணுங்க கோப்பில, நோட்தாரு இதை மார்க் பண்ணுங்க கோப்பில. சரியா? இந்த எண்ணுக்கு பேரு நிறை வர்க்க எண்களா, இவங்களுக்கு நம்ம நிறை வர்க்க எண்கள். 1, 4, 9, 16, 25, 36, 49, 64, 81, 100 இப்படி வர்க்கமூலம் எடுத்த விட முழுவில தரக்கூடிய இந்த எண்கள் சொல்லுவோம் நிறை வர்க்க எண்கள் சொல்லுவோம். சரியா? கீழே எழுதிக்கொள்ளுங்க, நோட் உண்டோ. நிறை வர்க்க எண்களின் வர்க்கமூலங்கள், நிறை வர்க்க எண்களின் வர்க்கமூலங்கள், நிறை வர்க்க எண்களின் வர்க்கமூலங்கள் வர்க்கமூலங்கள் விகிதமுறு எண்ணாக அமையும். நிறை வர்க்க எண்களின் வர்க்கமூலங்கள் விகிதமுறு எண்ணாக அமையும். சரியா? மத்த எல்லாமே விகித முறா எண்களா. ஓகே, 3 விகித முறு எண்களா அமையக்கூடியது. நிறை வர்க்க எண்களின் வர்க்கமூலங்கள் விகித முறு எண்களா அமையும். இப்ப அடுத்து 4வது வகை பார்க்க போறோம், விகித முறா எண்கள். பாட்டு தலைவங்கள விகித முறா எண்கள். வகை 4 விகித முறா எண்கள். இவங்களுக்கு சரியான வரை விளக்கணம் நாம செல்ல போனோம்னா, அதாவது இந்த P இந்த வடிவில் எழுதப்படக்கூடிய ஆற்றலுக்கான விதிமுறைகள், இந்த வடிவில எழுதப்பட முடியாத எண்கள் எல்லாம் விகித முறா எண்கள். அப்ப என்ன அர்த்தம்னா, Qவின் நிரப்பிதான், Qவின் நிரப்பிதான் Q டேஷ். தொடர்படுத்தீங்க இல்லையா? தொடர்பாடத்துல இது ஏ தொடை என்றால் இந்த ஏ தொடைக்கு வெளியே எல்லாமே என்னது ஏ டேஷ் இல்லையா, நிரப்பியா இல்லையா? அதே மாதிரிதான் விகிதமுறு எண்களின் நிரப்பிதான் விகித முறா எண்கள். எத்தனையா? அப்ப கீழே எழுதி கொடுங்க எல்லாரும்.
மெய் எண்கள் தொடையில் உள்ள மெய் எண்கள் தொடையில் உள்ள விகிதமுறு எண்கள் தவிர்ந்து மெய் எண்கள் தொடையில் உள்ள விகிதமுறு எண்கள் தவிர்ந்த ஏனைய எண்கள் யாவும் விகித முறா எண்களாகும். விகிதமுறு எண்களை தவிர்ந்த ஏனைய எண்கள் யாவும் விகிதமுறா எண்களாகும். இரண்டாவது பாயிண்ட், அதாவது P∗Q எனும் வடிவில் எழுதப்பட முடியாத எண்களாகும். P∗Q எனும் வடிவில் எழுதப்பட முடியாத எண்களாகும். P∗Q எனும் வடிவில் எழுதப்பட முடியாத எண்களாகும். மூணாவது பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. விகிதமுறு எண்களின் நிரப்பித்தொடையே விகிதமுறா எண்களாகும். விகிதமுறு எண்களின் நிரப்பித்தொடையே விகிதமுறா எண்களாகும். விகிதமுறு எண்களின் நிரப்பித்தொடையே விகிதமுறா எண்களாகும். உதாரணத்துக்கு போடுங்க எல்லாரும். வர்க்கமூலம் 2, வர்க்கமூலம் 3, வர்க்கமூலம் 5, வர்க்கமூலம் 7 இவங்க எல்லாரும் வருவாங்க இப்படியாக. அது மாதிரி வர்க்கமூலம் 17 மறையில வரக்கூடிய வர்க்கமூலம் வருவாங்க. அவை கணமூலம் 7 கணமூலம். அது மாதிரி 3 2ஆம் அடுக்கு 48 3 2ஆம் அடுக்கு இப்படியான அர்த்தம். இவங்க நிறைய என்ன அறிக்க மாட்டாங்க. எழுத இயலாது அப்படிப்பட்டாங்களா. இவங்க எல்லாமே விகித முறா எண்களாக. ஓகே, இன்னைக்கு நாம 5 வகையில முக்கியமாக 4 வகையில் படிக்கின்றோம். இயற்கை எண்கள், நிறை எண்கள், விகிதமுறு எண்கள், அடுத்து விகிதமுறா எண்கள். இன்னும் மெய் எண்கள் இருக்கு. அங்கால தசம வகை குறிப்பு படிக்கணும். அடுத்த கிளாஸ் சொல்லி தரேன் டீப்பா. அந்த சப்ஜெக்ட் தொட்டா இன்னும் டைம் இழுத்து போகும். அதால அந்த டாபிக்கை நான் அடுத்த கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்றேன். அடுத்த கிளாஸ் உங்களுக்கு பிள்ளைகள் எப்படியும் வெள்ளிக்கிழமை நடக்கும். வெள்ளிக்கிழமை இதே டைம் 5 to 6:30 வரை நடக்கும் மாணவர்களே. இதுக்குரிய வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல ஷேர் பண்ணுவேன். என் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. என் ஃபேஸ்புக் பேஜ் நீங்க எல்லாரும் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. என் ஃபேஸ்புக் பேஜ் வந்து குயிஸ் சென்டர் ஒரு நேம்ல இருக்கு, நீங்க சேவ் பண்ண வரும். அது மாதிரி என் யூடியூப் சேனலும் குயிஸ் சென்டர் நீங்க சேவ் பண்ணும் போது இல்லாட்டி நீங்க ஜிந்தா முஃபாஸ் என்று நீங்க சேவ் பண்ணும் போதும் என் யூடியூப் சேனலும் உங்களுக்கு தோன்றும். அதுல பேசிக்கான சில விஷயங்கள் எல்லாம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்ல வீக்கான ஆட்கள் அவங்க கவலைப்பட வேண்டியவில்லை. 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பேசிக்கான அடிப்படையான எல்லா விடயங்களையும் நான் அந்த யூடியூப் சேனல்ல வீடியோவாக போட போறேன். உங்களோட சப்போர்ட்டுக்காக உங்க சப்போர்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி செல்லுங்க. உங்களோட சப்போர்ட் மூலமாக தான் இந்த சேவை இன்னும் விரிவாக்கப்படலாம். இன்னும் நிறைய மாதம் இந்த வகுப்புல கலந்து கொள்ள முடியாம 100 பேர் தான் லிமிட் பண்ணப்பட்டது. ஆனா இதை அடுத்த கிளாஸ் வரை இந்த வகுப்புல திருத்திக் கொள்ள முயற்சிக்கிறேன். சம்டே இந்த வகுப்புல கலந்து கொள்ள முடியாத வருத்தப்படமானவர்கள் இந்த யூடியூப் சேனல்ல போய் இந்த வீடியோ பார்த்துக்கொள்ளலாம். இந்த இலவைக்கு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். அடுத்த பிள்ளை வந்து உங்களோட கொமெண்ட்ஸ் சொல்லணும். உங்களோட பேட் கொமெண்ட்ஸ் ஆகிக்கலாம், குட் கொமெண்ட்ஸ் ஆகிக்கலாம். இதையும் நான் வரவேற்கிறேன். இந்த கிளாஸ் எப்படி, இந்த டீச்சிங் மெத்தட் எப்படி, பிரயோசனமா இருந்துச்சா,
என்னென்ன குறைகளுக்கு என்னென்ன நிறைகளுக்கு எல்லாமே சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ஷேர் பண்ணுங்க. அடுத்தது ஒரு 4-5 பேர் பக்கத்து பக்கத்துல இருக்கீங்கன்னா நீங்க 4-5 பேர் சேர்ந்து ஒரு ஒரு கம்ப்யூட்டர்லயோ லேப்டாப்லயோ ஒன்றை வச்சு நீங்க எல்லாரும் காணுங்க. அதுல நிறைய மாணவன் ஜாயின் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்கிறது. அவன் தனித்தனியா பார்க்காம பக்கத்துல 2-3 பேர் என்ன சேர்ந்து பாருங்க. ஒரு ஃப்ரீயா செய்யணும்னு சொல்லலாம். முடியும் வரை ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண வரையும் எப்படியும் என்ற மதிப்படி ஒரு 2 அலகுகளை உயிர் தருவேன். கிளாஸ் போட்டு இந்த வெள்ளிக்குள்ள எப்படி ஒரு 2-3 கிளாஸ் போடும். சனி ஞாயிறு வந்து நான் என் பிரைவேட் கிளாஸ் செய்யறது மத்த என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி கிளாஸுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அவங்க கிளாஸ் செய்யுது. இங்கிலாந்து வெள்ளிக்குள்ள ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் வந்து போடுவேன். ஓப்பன் இல்ல மாணவர்களுக்கும் அதை கடந்து விடுங்க. கொமான் சர்வீஸ் இருந்தீங்க. அது எங்களுக்கு பெரிய சப்போர்ட் தாங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய மாணவர்கள் சேர்ந்து போடுங்க. கிரேட் 6ல இருந்து 7 வரை எல்லா வீடியோக்களும் போடுவோம். நெக்ஸ்ட் சயின்ஸ் I6 சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய தளமாக நாங்கள் இயக்க போகிறோம். நிறைய வீட்டிலிருந்து கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நோக்கு தான் அடுத்த கிளாஸ் வந்து வெள்ளிக்கிழமை 5லிருந்து 6:30 மணி வரை கிடைக்கும். இதே டைமுக்கு இதை தொடர்ச்சி நடைபெறும். அனுப்பினா இருக்குமா?